7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மக்கள் நேரலையில் தங்களுடைய கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு SV சேகர் அவர்களுக்கான பதிலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். திருச்சியிலிருந்து நேரலையில் நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க. விரைவாக உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி. திருச்சியிலிருந்து திருச்சியிலேருந்து பிரவீன்குமார் பேசுகிறேன் சார். அதாவது தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் பாஜகவில் வந்து உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு தானாக அறிவிக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட தமிழக கூட்டணி வந்து எப்படி அமையும் சார்? உங்கள் கருத்தை வந்து பதிக்கும் சார். கூட்டணியை பற்றிய முடிவுகள் எல்லாமே வந்து டெல்லி மேலிடம்தான் முடிவு செய்யும். ஆனால் நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு உண்டான பதிலை தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே தெளிவாக சொல்லியிருக்கிறார். கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி தனித்தனியாக அறிவிப்பது என்பது தவறான ஒரு செயல்னு சொல்லியிருக்கார். பாஜகவும் கூட அறிவித்தது என்பது அவருடைய கேள்வியாக இருக்குது. கூட்டணி தனித்தனியாக அறிவிக்கிறார்கள். ஆனால் பாஜக அதனை முதலில் முதலமைச்சர் யாரும் சொல்லலை. பட் பாஜகவினுடைய முதலமைச்சரை அறிவித்து தேர்தலை சந்திப்போம்னு அமித்ஷா சொன்னார் இல்லையா? ஆமாம், அதுவும் தவறு தானா? அப்போ யார் கூட்டணி யார் தலைமையில் கூட்டணி அமைக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு சார். அந்த அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான், அதற்கு ஒத்து வரவங்க தான் அந்த கூட்டணியில் இருக்க முடியும். மற்றும் ஒரு திருச்சியிலேருந்து அடுத்தது யாரு? என்ன கேள்வி? திருச்சி நேயர்கள் இல்ல பக்கத்துல திருச்சியில் அடுத்த நேரத்த கேள்வியை கேட்க சொல்லுங்க, சுருக்கமாக விரைவாக. நல்லது, நம்ம திருச்சி நேயர்கள் கேள்வி கேட்கலாம். நம்ம போனுக்கு போலாம். வணக்கம், தொலைபேசி வாயிலாக யார் இணைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம், நான் திருவள்ளூர்ல இருந்து பிரான்சிஸ் பேசுறேன். திருவள்ளூர் பிரான்சிஸ், உங்களுடைய கேள்வி. நம்ம அண்ணன் SV சேகர் சொல்றாரு, தாய் மதத்திற்கு அவங்க திரும்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. கிபி 7வது நூற்றாண்டு வரைக்கும் இந்து மதம் என்று ஒன்று இந்தியாவில் இல்லவே இல்லை. அதாவது கிபி 7வது நூற்றாண்டு பிறகுதான் இவங்க இந்து மதம் சொல்லிட்டு ராஜஸ்தான்ல அபு மலையில ஆரியர்கள் வெளிநாட்டுல வந்து முதல்ல துவக்கிறாங்க. இது இவர் பொய்னா என்னோட கூட இதே நியூஸ் சேனல்ல வரலாற்று ரீதியா என்னோட கூட அவர் விவாகம் செய்ய ஆதாரங்களோட, தொல்பொருள் ஆதாரங்களோட, வரலாற்று ரீதியா சங்க காலத்துல இருந்து அதை அவர் நிரூபிப்பாரா? எப்படி இங்க இருக்கிற இயற்கையை வணங்கின மனிதர்கள் திராவிடர்கள் இந்து மதத்துல மதம் மாறினார்களோ, இந்துக்களாக அவங்க மதம் மாறி இருக்கிறாங்க. நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய கேள்விக்கு நன்றி. சுருக்கமாக நிறைவு செய்யுங்கள். நன்றி. அவர் ஏதோ அவர் கருத்து சொல்றாரு. சரி, அவ்வளவுதான். நன்றி. மற்றும் ஒரு தொலைபேசி வாயிலாக மற்றும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்வி. புண்ணியகோடி வில்லிவாக்கத்திலிருந்து. புண்ணியகோடி வில்லிவாக்கத்திலிருந்து உங்களுடைய கேள்வி. என்னோட கேள்வி என்னன்னாக்கா, இப்போ SV சேகர் அவர்கள் அஇஅதிமுகல இருந்து பொறுப்பா கட்சியில இருந்து பணியாற்றினாரு. இப்ப பிஜேபிக்கும் வந்திருக்காரு. அஇஅதிமுகல ஜாயின் பண்ணதுக்கு அவர் ரீசன் இல்ல, காஞ்சி பெரியவர் சொல்லிதான் நான் AIDMKல ஜாயின் பண்ண அந்த டைம்ல அப்படின்னாரு. இப்ப பிஜேபில யாரோட இன்ஃபுளுன்ஸ்ல அவர் ஜாயின் பண்ணிருக்காரு? அவர் சொல்லியிருக்காரு இன்டர்வியூல என்னோட நன்றி நன்றி நன்றி. யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல பிஜேபி? நான் வந்து 1991 2004 வரைக்கும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் தேர்தல் பிரச்சாரங்கள் செய்து கொண்டு வந்தேன். 2004 அதோடைய கூட்டணியான அதிமுகவில், ஏனென்றால் நான் ஒரு கட்சியில் சேரும் பொழுது கட்சியினுடைய தலைமைக்கும் என்னை தெரிந்திருக்க வேண்டும், எனக்கும் தலைமையை தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கும் என்னை தெரிந்திருந்தது, எனக்கும் அவர்களை நன்றாக தெரிந்திருந்த காரணத்தினால சேர்ந்தேன். அதன் பிறகு 2011 2010 திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது. தொடர்ந்து நான் குஜராத்துக்கு சென்றவரை சந்தித்த பொழுது குஜராத்தினுடைய வளர்ச்சி, அவருடைய நிர்வாகத் திறமையெல்லாம் பார்த்த பொழுது 2014 தேர்தல் வரும் பொழுது நீங்கள் தான் இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும், வருவீர்கள் என்று சொன்ன நாஸ்டர்டாம் சொல்லியிருக்கபடி நீங்கள் தான் வருவீங்கன்னு சொன்னேன். அப்போது அது மாதிரி அவரை வேட்பாளராக அறிவித்தவுடன் அப்போவும் நான் போய் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு, எங்கே இந்தியாவில் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறேன். அந்த அடிப்படையில் தான் பாஜக. அதே கேள்வி தான் அங்கே கேட்டுக்கிறாங்க. வசீம் தீன் கட்டிடத்துறை அப்படின்னு சொல்லி, எந்த காரணத்திற்காக இப்பொழுது நீங்கள் பிஜேபி கட்சியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இருக்கேன், அப்புறம் அடுத்த வாரம் மாறிடுவேங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை, இனிமேல் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அடுத்த கேட்டுருக்காரு. அடுத்து எந்த கட்சிக்கு போக போறீங்கன்னு கேட்டுருக்காரு கிட்டத்தட்ட.
இல்ல, அதாவது அவரே கொள்கை கட்டிடத்துறையில இருக்காரா, ஒரு பில்டிங் முடிச்சா அடுத்த பில்டிங் போவார், அது மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. இல்ல, என்ன நீங்கள் மோடியை தாண்டி பாஜகவிடனுடைய கொள்கையை ஈர்ப்பு நீங்க சொன்னீங்களா, தலைமையை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும், எனக்கும் தலைமையை தெரிந்திருக்க வேண்டும் தேசியம், அப்படிங்கறத தாண்டி. தெய்வீகம், அதான் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை. நேர்மையாக இருப்பது, இருக்கேன், அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கை முறையும் நான் இருக்கக்கூடிய கட்சியின் அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கு. நான் வந்து திரைப்படத்துறையில 40 வருஷமா இருக்கேன், சினிமாவில் 50 வருஷமா இருக்கேன். நான் ஒரு டிராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடிச்சது கிடையாது. தனிமனித ஒழுக்கத்தை ரொம்பவும் மதிப்பவன் நான். அவ்வளோதான், சரியா போச்சு. ரைட். மற்றும் ஒரு முகநூல் கருத்து, துளசிராம், வணக்கம் ஐயா. முன்னர் கொள்கைக்காக அவற்றில் ஏற்படும் முரண்பாடுகளுக்காக தலைவர்கள் வேறு கட்சிக்கு மாறுவது வழக்கமாக இருந்தது. இப்பொழுது பதவிக்காக அரசியல்வாதிகள் வேறு கட்சிக்கு மாறுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறத நீங்கள் ஏற்கனவே சொன்ன பதில் அதே கேள்விதான் அதுவும் முன் வந்திருக்குது. ஆலங்காடு பிரபாகரன், வர்ணாசிரம கொள்கையை பாஜக தூக்கி எறியுமா? பாஜகவை பொறுத்தவரை தமிழன் என்பவன் யார்? சாதியை ஒழிக்க பாஜக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா என்பது ஒரு அரசியல் கட்சி. தமிழகத்தில் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்சியாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் வந்து கேள்வி மேலே போயிடுச்சு, கொஞ்சம் சொல்லுங்க. வந்து தமிழ் பேசக்கூடிய எல்லாரும், தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாரும் தமிழர்கள் தான். சாதியை ஒழிக்க பாஜக எடுத்த நடவடிக்கை என்ன? சாதியை வந்து நாம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா ஒருத்தர் எதையுமே ஒழிக்க வேண்டாம், அது பாட்டுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். சாதியை ஒழிக்கணும்னு பேசுகிற தலைவர்கள் தான் முதல்ல அப்ளிகேஷன்லேயே என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் இருக்கும். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. நம்ம தொலைபேசியின் வாயிலாக மற்றும் ஒரு நேர். வணக்கம், வணக்கம், இணைப்பு வந்தீங்க. வேகமாக உங்களுடைய பெயர், கேள்வி. சுரேஷ், வேலூர்லேருந்து பேசுகிறேன் சார். சுரேஷ், வேலூர். சொல்லுங்க சுரேஷ், உங்களுடைய கேள்வி. எஸ்வி சேகர் ஒரு கேள்வி. நான் எஸ்வி சேகர் சார் பல பேட்டிகளை பார்த்துருக்கிறேன், டிவி நேர்காணல்ல. அப்பெல்லாம் நான் 2009 ஈழத்தமிழை பற்றி பேசும் போதெல்லாம் விடுதலை வேணும் தான் பேசுவாரு. இப்ப பிஜேபிக்கு போயிருக்கிறாரு. ஈழத்தை பற்றி அவருடைய பார்வை என்ன? நன்றி சேகர், உங்களுடைய கேள்விகளுக்கு நன்றி. தனி ஈழத்தை பாரதிய ஜனதா ஆதரிக்காது, இதுதான் உண்மையான ஒரு விஷயம். பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் உண்டான அத்தனை நல்ல விஷயங்களையும் நரேந்திர மோடி அவர்கள் செய்வார்கள், பாரதிய ஜனதா செய்யும். நன்றி. கிட்டத்தட்ட அடுத்தது சமூக வலைத்தள கருத்துக்கள். இராசா இமலாதித்தன், உங்களைப் போலவே உங்களது மகனையும் திரைத்துறையில் இழுத்து வந்தீர்கள், ஆனால் அவரால் உங்கள் அளவுக்கு திரையில் புகழ் வெளிச்சத்தில் ஜொலிக்க முடியவில்லை ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறாரு? உங்களைப் போல் உங்கள் மகன் வந்து திரைத்துறையில் பெரிய அளவில் ஏன் வந்து ஜொலிக்க முடியாமல் போனதுக்கு காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமாக்குள்ளேயே வந்திருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க நம்முடைய பல பட கதாநாயகர்கள் 20 வருஷம் 22 வருஷம்லாம் முயற்சி பண்ணி தான் சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. சினிமாவில் வந்து முதல் படத்திலேயே வெற்றி பெறுவது என்பதை விட நீண்ட காலம் இருப்பது தான் சிறந்த ஒரு விஷயம். அதுதான் கண்டிப்பாக அவன் என்னை விட மிகச் சிறப்பான ஒரு நடிகனாக வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க பயப்பட வேண்டியது. நாங்களும் அதற்காக வாழ்த்துகிறோம். நல்லது. பசீர் ஜே, இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இதே நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு கேள்வியின் பொழுது இந்து மதத்திற்கு திரும்பும் அனைவரும் அவர்கள் விரும்பும் எந்த சாதியில் வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம் என்று கூறியிருந்தார். இதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வேறு மதத்தில் இருந்து வருபவர்கள் தாங்கள் முன்னோர்கள் என்ன சாதியில் இருந்தார்களோ அதில்தான் அவர்கள் நிலைத்திருக்க முடியும் என்றும், அவ்வாறு தங்கள் முன்னோர்கள் என்ன சாதியை என்ன வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவில்லை என்றால் அவர்கள் கடைநிலை சாதிகளைத்தான் முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியிருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து நான் எதுக்கு கருத்து சொல்லணும்? நீங்க திருப்பி வேணும்னா அப்பீல் போங்க, உச்சநீதிமன்றத்திலே பெஞ்சுக்கு போங்க. அதே போல அர்ஜுன் சம்பத் சொல்றதுக்கும் அர்ஜுன் சம்பத் சொல்றதுக்கு அவர் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் எதுக்கு கருத்து சொல்லணும்? என்னை ஒருத்து கருத்து கேட்டா சொல்லுவேன் ஒழிய அவர் சொன்னாரே நீங்க என்ன நினைக்க அர்ஜுன் சம்பத்தை எதிர்க்கிறதுக்கு நான் வந்திருக்கேனா இல்ல அவருக்கு ஆதரிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேனா? அப்படி இல்லை. பிரபாகரன், தமிழக அரசியலில் தற்போது ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதான்னு கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழக அரசியலில் வெற்றிடம் ஏற்படவில்லை. ஒரு வெற்றிடம் ஏற்படுமா, அதில் ஆதாயம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆதாயம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த ஆதாயத்தை அறுவடை செய்வதற்கான ஒரு முயற்சியில் தான் அனைத்து கட்சிகளும் யார் வேணா அறுவடை செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் அது வந்து மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நடக்காது. இராசா இமலாதித்தன், அஇஅதிமுக பாஜக இந்த இரு கட்சிகளுக்குள்ளும் ஒப்பீட்டளவில் ஹிந்துத்துவமும் பார்ப்பனியமும் தானே மேலோங்கி இருப்பதாக தெரிகிறது. உங்களது பார்வையில் இரண்டு கட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். உங்களை பாஜகவில் இணைய தூண்டிய விஷயம் எதுன்றார், நீங்க அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க. அதிமுக பாஜகவிற்கு இடையிலான வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்கிறார். இரண்டு கட்சிகளும் நீங்கள் அதாவது இந்த பார்ப்பனியம் பிராமணர்கள் இதெல்லாம் வந்து யாரோ சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தது அப்படியே
சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர அதிமுகவில் எத்தனை பிராமணர்கள் மாவட்ட செயலாளராக இருக்காங்க, எத்தனை பிராமணர்கள் மந்திரிகளாக இருக்கிறார்கள் சொல்ல சொல்லுங்க. ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தானே, பாக்கி சொல்ல சொல்லுங்க. ஒரு 25 பேர் சொல்ல சொல்லுங்க. 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, 100 பேர் சொல்ல சொல்லுங்க. ஒரு 1000 பேர் சொல்ல சொல்லுங்க. வேணாங்க, 10 பேர் சொல்ல சொல்லுங்க. முடியாது. அதாவது எங்கேயாவது யாரையாவது ஒருத்தம் கூட இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வெறுப்பு தான் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க தூண்டுகிறது. இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு பிராமணன் பேராவது எந்த ஜாதி கலவரத்திலையாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். நையாண்டி நாரதர், அதிமுகவில் உங்களை மதிக்கலைன்னு சொல்லி காங்கிரஸுக்கு போனீங்க, அங்கேயும் மதிக்கலைன்னு இப்போ பாஜகவில் இருக்கீங்க, இங்கேயும் உங்களை மதிக்கிற மாதிரி தெரியல. மதிக்கிறதுனா எப்படி? உடனே உங்களை மாநில தலைவர் ஆக்கிட்டா அந்த கட்சியில் தொடர்ந்து இருப்பீங்களா? நீங்க ஏற்கனவே பேசின பொழுது சொன்னீங்க எனக்கான மரியாதை அவசியம், அது இருந்தால் நான் இருப்பேன். மரியாதைக்கான வச்சுக்கிட்டா அவர் நாரதர் அளவுக்கு புத்திசாலித்தனம் வந்துடும் நினைச்சு கேட்குற கேள்வி. நான் வந்து எங்கேருந்து நான் போகலன்னு சொல்லிட்டேன். அதை கூட தெரிஞ்சுக்காம அந்த கேள்வி கேட்கறது ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடு. மரியாதைக்கான அளவுகோலாக இது அவருடைய அளவுகோல். நீங்க வணக்கம் சொன்னா நான் வணக்கம் சொல்ல போறேன், நீங்க மூஞ்சியை திருப்பிட்டா நான் மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். அதான் மரியாதை. பதவியின் அடிப்படையிலான மரியாதை சார். நான் இன்னைக்கு கடவுளுடைய அருளால வெறும் SV சேகர்னாலே தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தை வந்து 100% பேர் தெரிஞ்சா என்ன ஒரு 25% தெரியும். அது போற எனக்கு. நிச்சயமாக நாம் இன்னும் கூட தொலைபேசியின் வாயிலாக நிறைய நேயர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொலைபேசியின் வாயிலாக நேயர்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கின்றன, சமூக வலைத்தளங்களின் வாயிலாக என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். பதில் சொல்வதற்கு இன்னும் கூட நம்மோடு SV சேகர் ஆர்வமாக காத்திருக்கிறார். இணைந்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.